ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் வண்ணமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில 121வதா அவர் நடிச்சு வெளியான படம் தான் தாயகம். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தாயகம் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் சாரை பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். அதாவது ஒரு பொண்ணு வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய செயினை வந்து ஒருத்தன் அத்தர்றான். ஒரு திருடன் வந்து செயின் ஸ்நாச்சர் வந்து ஒரு செயினை அத்துட்டு போயிடுறான். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் அவர் நண்பர்களோட கார்ல போறதுக்கு டோர் திறந்துட்டு இருக்காரு. இப்ப அந்த பொண்ணு வந்து கத்துது, ஐயோ திருடன் 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 என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துது. இப்போ வந்து கேப்டன் எதையுமே எதிர்பார்க்கல. காரை ஸ்டார்ட் பண்ணலாம், அவனை போய் ஓடி போய் பிடிக்கலாம், அந்த மாதிரிலாம் இல்ல. உடனடியா அந்த திறந்த டோரை அப்படியே விட்டுட்டு ஓடி போய் அவனை பிடிச்சி சும்மா காது அப்பிருக்காரு. அப்படின்னு உடனே அந்த செயினை வாங்கி பார்த்துருக்காரு. அது தாலிக்கொடி திருடிட்டு அவன் ஓடி இருக்கிறான். அவனை ஒரு பக்கம் ஒரு கையில பிடிச்சிக்கிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த தாலிக்கொடி கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே அந்த பொண்ணு படார்னு வாங்கி அந்த தாலிக்கொடி கழுத்துல போட்டுக்கிட்டு விஜயகாந்த் சார் காலில் விழுந்து மன்னிப்பு நன்றி சொல்லியிருக்குது. ஐயா, என்ன இந்த அளவுக்கு நீங்க என்னை காப்பாத்திட்டீங்களே, நன்றி. நீங்க வந்து படத்துல தான் ஹீரோன்னு நினைச்சா, நான் உண்மையிலேயே நீங்க ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என் தாலி பாக்கியதே காப்பாத்திட்டீங்க ஐயா, எனக்காக நகபோனா போயிட்டு போகுது, என் தாலி எனக்கு கொடுத்தீங்களே ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு விழுந்து கும்பிட்டு போயிருக்குது. அது ஒரு ஏழ்மையான பெண் தான். இப்ப அவர் வந்து அந்த திருடன் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் கிட்ட ஐயா நான் உங்க ரசிகன், நீங்க பக்கத்துல இருக்க தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றான். ஏன் ரசிகன் ஒரு நாளும் இந்த மாதிரி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு 2 அடி வச்சிருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, என் ரசிகன் இந்த மாதிரி பண்ண மாட்டான், அப்படி மீறி நீ என் ரசிகனா இருந்து நீ இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் நான் சாத்துவேன். ஏன்னா என் ரசிகன் என்னைக்குமே நல்லவனா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி வச்சார். இன்னொரு நாளைக்கு இந்த மாதிரி உன்னை பார்த்தனாவோ இல்ல கேள்விப்பட்டனாவோ நான் உங்க வீட்டுக்கு நேரடியா வந்து பிடிச்சி ஜெயில போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவேன், 2வது வந்து அடி தாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டி அனுப்பிச்சிருக்காரு. அதாவது வந்து நம்ம இதை என்ன சொல்ல வரோம்னா, கேப்டன் வந்து படத்துல மட்டும் ஒரு ஹீரோ கிடையாது, அவர் நிஜத்திலையும் ஒரு ஹீரோ தான் அப்படிங்கிறதுக்கு இந்த விஷயம் ஒரு சான்று. இதை பகிர்ந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகர் தியாகு அவர்கள். ஓகே, இப்போ வந்து தாயகம் படத்தை பத்தி பார்ப்போம். ஏஆர் ரமேஷ் அவர்கள் தான் இந்த படத்தினோட டைரக்டர். இந்த படத்தினுடைய சண்டை பயிற்சியாளர் முதல் சொல்லிடுறேன். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராக்கி ராஜேஷ் தான். இந்த படத்தினோட மியூசிக் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவா. இந்த படத்தினுடைய ஹீரோ ஹீரோயின்ஸ் யாருன்னு பார்க்கலாம். கேப்டன் விஜயகாந்த் சாரு, அருண் பாண்டியன், நெப்போலியன், ரஞ்சிதா, மோகினி, கசன்கான், மன்சூர் அலிகான், நிறைய பேர், ரத்தன், பிலி சிவம், இன்னும் நிறைய பேர், விவேக் தியாகெல்லாம் நடிச்சுக்கிறாங்க இந்த படத்துல. இந்த படத்தை பத்தி நாம இன்னைக்கு நம்ம பார்ப்போம். 121வதா கேப்டன் சார் நடிச்சு வெளியே வந்த படம் தான் தாயகம். இது வந்து 1996 ஜனவரி 16ஆம் தேதி, அதாவது பொங்கல் அன்னைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த படத்துக்கு வந்து பெரிய அமோகமான வரவேற்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு தாயகம் அப்படின்னாவே ஒரு ஆர்மி. இந்த போஸ்டரை பார்த்த உடனே மக்கள் வந்து இம்பாக்ட் ஆயிட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் முழுக்க காஷ்மீர்ல தான் எடுத்திருக்காங்க, இமயமலை அடிவாரத்துல தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு பனி பிரதேசத்துல இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஐஸ் கட்டி மழை பொழியும் இந்த படம் ஃபுல்லாவே. இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவை மெதுவாக தான் காட்டுவாங்க. இப்போ வந்து ஒரு சயின்டிஸ்ட், அவர் தான் ரத்தன். அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, பிலி சிவம் உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி தூரத்து இடிமுழக்கம் படத்துல வந்து விஜயகாந்த் சாருக்கு வந்து இணையான கேரக்டர் அவரு. அதாவது விஜயகாந்த் சார் விரும்பின பொண்ணு தான் பிலி சிவம் கல்யாணம் பண்ணிக்குவாரு. அந்த மாதிரி இருந்தவர் பிலி சிவம் வந்து இந்த படத்துல வந்து விஜயகாந்த் சாருக்கு அப்பாவா நடிச்சிருப்பார். பிலி சிவமும் ரத்தன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவர் குறிப்பா நடிக்கணும்னா அவருக்கு வந்து 2 கேரக்டர் தான் கொடுப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு அப்பாவா இருப்பாரு, இல்லைன்னா ஒரு சயின்டிஸ்டாவோ இல்ல ஒரு பெரிய கண்டுபிடிப்பு உள்ள டாக்டராவோ அந்த மாதிரி கேரக்டரா ரத்தன் கொடுப்பாருங்க. அந்த மாதிரி ஆள் தான் அவரு. ஹைட்டா வெள்ளை தாடி வச்சுட்டு பாக்குறதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி தான் இருப்பாரு. அவர் இந்த படத்துல சயின்டிஸ்டா தான் நடிச்சிருப்பாரு. அவர் பொண்ணு தான் ரஞ்சிதா. இப்போ வந்து பிலி சிவமும் ரத்தனும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ரத்தன் வந்து ஒரு சூப்பரான ஒரு கண்டுபிடிப்பாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு ரத்த காயம் பட்டுருச்சுன்னா அந்த ஒரு மாத்திரை கொடுப்பாரு. அந்த மாத்திரை சாப்பிட்டு அந்த ரத்தம் அவங்களே நின்று உறைஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான மருந்து கண்டுபிடிப்பாரு. இதை கண்டுபிடிச்சிட்டு எப்படியாவது ஒண்ணு இதை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மாஸ்கோ போறாரு. மாஸ்கோ போகும்போது இங்க இருக்கிற ஒரு பிளைட்ல ஏறி மாஸ்கோ போயிட்டு இருக்காரு. பிளைட்டினுடைய டிரைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, பைலட் யாருன்னு பாத்தீங்கன்னா நெப்போலியன்.
அதில் வந்து பாக்ஸராக வருவார், அதாவது குத்துச்சண்டை வீரராக வருவார். யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண் பாண்டியன். இவங்க 2 பேரும் வந்து இவங்க கூட வருவாங்க. அது போல நிறைய பேர் வருவாங்க, ஒரு 70 பேர் வருவாங்கன்னு வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட. விவேக்கு, தியாகுன்னு சொல்லிட்டு நிறைய, மோகினி, நிறைய பேர் இந்த படத்தில் வருவாங்க. அந்த ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன கதையை நான் விட்டுட்டேன், அதை சொல்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கசன் கானு இன்னும் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தூக்கு தண்டனை கைதி அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஜெயிலிருந்து தப்பிப்பாங்க. தப்பிச்சு வந்து அதே ஃப்ளைட்டில் ஏறிக்குவாங்க. ஏறிட்டு இவங்க போகும்போது அந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிடுவாங்க. ஹைஜாக் பண்ண உடனே அந்த ஃப்ளைட் வந்து ஒரு பாலைவனத்தில் போய், பனிக்கட்டி பிரதேசத்தில் போய் லேண்ட் ஆயிரும். லேண்ட் ஆனோம்னா அங்கே வந்து ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவங்க, பாகிஸ்தானை சேர்ந்தவங்க எல்லாம் ஒன்றா இருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் ஒரு பெரிய டான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் மன்சூர் அலிகான் தான் வில்லன். அவர் தான் மெயினான வில்லன் இந்த படத்தில். அவருக்காகவே இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். அவருடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பனிக்கரடி. அவர் தான் அவரோட பெயரே. இப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அவர் பாகிஸ்தானை சேர்ந்தவர், ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிக்குவார். இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பயணிகளை நிறுத்தி வச்சு அவங்க கிட்ட இருந்து அந்த ஃபார்முலாவை வாங்கணும். யார் வந்து ஒரு அந்த சயின்டிஸ்ட், அந்த 70 பேர்ல யார் சயின்டிஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அந்த ஃபார்முலாவை வாங்கணும். அந்த சயின்டிஸ்ட் தான் இவர் தான் சொல்லி யாருக்குமே தெரியாது. அந்த 70 பேருக்குமே தெரியாது சயின்டிஸ்ட் இவர் தான் சொல்லி. ரத்தன் தான் தெரியும், ஒரே ஒருத்தருக்கு தெரியும், நெப்போலியனுக்கு மட்டும்தான் தெரியும், அவர் சொல்ல மாட்டார். அப்புறம் அருண் பாண்டியனுக்கு தெரியாது. அவர் வந்து என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல எப்பயும் போல அருண் பாண்டியன் வந்து ஒரே ஒரு ஃபைட் பண்ணிட்டு அவர் இறந்துருவார். ஃபர்ஸ்ட் அப்படியே அது வந்து ஒரு சின்ன சீன்ல இறந்துருவார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெப்போலியன் தான் அந்த இருக்கிற டீமுக்கு எப்படியோ பாதுகாப்பு பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ வந்து மன்சூரனோட அட்டூழியம் அதிகமாக போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, 70 பேர்ல சீட்டு குலுக்கி போட்டு 1ஆம் நம்பர் வந்தா கொள்ளுவேன், 5ஆம் நம்பர் வந்தா கொள்ளுவேன்னு சொல்லிட்டு ஒருத்தரா கொண்டுகிட்டு இருப்பாரு. சயின்டிஸ்ட் யாருன்னு நீங்க சொல்றவர்களும் ஒவ்வொருத்தரா கொண்டுகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. சரி, இந்த கதையெல்லாம் போட்டோம். எங்க நம்ம கேப்டன் நீங்க கேட்பீங்க. ஏன்னா கேப்டன் இந்த படத்துல என்ட்ரி ஆகிறதுக்கே 1 மணி நேரம் ஆயிரும். ஏன்னா 1 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம கேப்டன் என்ட்ரி ஆவார். அது குறிப்பா ஒரு ஃபைட்டோட என்ட்ரி ஆவார். அது என்ன ஃபைட்டுன்னு பாத்தீங்கன்னா, மீன்பிடி தொழிலாளராக இருப்பாரு நம்ம கேப்டன். அவர் வந்து கரையில மீன் பிடிச்சவங்கள, அதாவது கடல்ல போய் மீன் பிடிச்சு படகை வந்து இது பண்றாங்கல்ல, பிடிக்கிறாங்கல்ல, அவங்களோட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. சண்டை போட்டோன்னா இங்க பீலி சிவம் வந்து ஒரு மீனவரா இருப்பாரு. சயின்டிஸ்டும் மீனவரும் நண்பர்கள், நோட்ஸ் த பாயிண்ட். அப்புறம் இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, பீலி சிவம் வந்து விஜயகாந்த் சாரை கூட்டிட்டு போய் சத்தியம் வாங்கிடுவார். இனிமேல் நீங்க யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது, எம்மால சத்தியம் பண்ணு, சத்தியம் வாங்கிக்குவார். சத்தியம் வாங்கின கையோட அடுத்த சீனே உடனே கூப்பிட்டு, சக்திவேலு, அவர் கேப்டன் பேர் இந்த படத்துல சக்திவேலு, சக்திவேலு இங்க வருவார். வந்த உடனே என் நண்பனை வந்து தீவிரவாதிங்க பிடிச்சி வச்சுட்டாங்க காஷ்மீர் எல்லையில, அதனால நீ போய் அவனை கூட்டிட்டு வான்பாரு. கூட்டிட்டு வந்தோடனே அவர் ஒண்ணு விஜயகாந்த் சார் டென்ஷன் ஆயிடுவார். அவர் என்ன அம்பத்தூர்ல இருக்கிறாரு, போய் கூட்டிட்டு வர்றதுக்கு, அது வந்து இமயமலை பக்கத்துல இருக்காரு, அப்படி கூட்டு வரதுன்னு கேட்பாரு. என் நண்பனுக்கு ஒண்ணுன்னா நீ போறியா நான் போட்டான்னு கேட்பாரு. சரி நானே போறேன்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார், எனக்கு படிப்பறிவும் இல்லை, 9வது தான் படிச்சிருப்பாரு, எனக்கு 9வது தான் படிச்சிருக்கேன், நான் அனுப்புறேன், சரி ஓகே நான் போய் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். கிளம்பின உடனே சும்மா போக மாட்டாரு. ரத்தனுடைய, அதாவது சயின்டிஸ்டினுடைய மகளான ரஞ்சிதாவையும் கூட்டிகிட்டே போவார். கூட்டிட்டு போய் அங்க போய் எப்படி அந்த கும்பல்கிட்ட இருந்து ஒரு சாதாரண ஒரு படிப்பறிவு இல்லாத ஒருத்தர் எப்படி போய் அந்த அவ்வளவு பெரிய பனிக்கரடி அப்படிங்கிற ஒரு தீவிரவாதி கிட்ட இருந்து, அது போக நிறைய தீவிரவாதிகள் இருப்பாங்க, அங்க போய் சயின்டிஸ்டோட மொத்தமாவே யாருக்கும் உயிர் சேதம் இல்லாம எப்படி இந்தியாவுக்குள்ள கூட்டிட்டு வராரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மொத்த கதை. இந்த கதை வந்து உண்மையிலே டெக்னிக்கலான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், இல்ல ஆக்ஷன் அண்டு சஸ்பென்ஸ் டிராமா அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து முக்கியமா சொல்லணும்னா, நம்ம இந்த படத்துல ஃபுல்லாவே வரக்கூடிய நெப்போலியன் தான் இந்த படத்தினுடைய முக்கியமான கேரக்டர். ஏன்னா அவர் தான் இந்த படத்துல பைலட்டா வருவாரு, நிறைய சீன்ல மாவர்களை காப்பாத்துவாரு. அது போல அருண் பாண்டியனுக்கு நல்ல ஒரு தரமான சீன் கொடுத்துருப்பாங்க, ஒரு பெரிய ரவுடி அடிச்சு துவம்சம் பண்ற மாதிரி. அது போல அவரும் ஒரு பெரிய ஃபைட் பண்ணிட்டு அவர் வந்து தீவிரவாதிகளால் சுட்டு கொல்லப்பட்டும் தன் வந்து யாரு அப்படின்னு சொல்ல மாட்டாரு. அது போல ரத்தனை ஒரு டைம் காப்பாற்றும் போதும் சரி, இவங்க எடுத்துக்கிற முடிவெல்லாம் வேற லெவல் இருக்கும். அது போல இந்த படத்துல வந்து நம்ம ஹீரோ கேப்டன் அவர்களை தான் நம்ம மெயினா சொல்லி ஆகணும். கேப்டன் அவர்களுடைய அர்ப்பணிப்பு இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பலமா அமைஞ்சதுங்கிறது எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. அவர் வந்து தீவிரவாதியான
மன்சூர் அலிகான ஒரு டைம் ஏமாத்தலாம், 2 டைம் ஏமாத்தலாம், இந்த படம் ஃபுல்லாக ஏமாத்திக்கிட்டே இருப்பார். உண்மையிலேயே அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. உங்களுக்கும் இந்த படம் பார்க்கும்போது நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னு கேட்டிங்கன்னா மன்சூர் அலினுக்கு உண்மையிலே வேற லெவல் அந்த வாய்ஸே அவர் வந்து அவர் பேசுறது வந்து அதாவது ஒரு வெளிநாட்டு மொழியில் பேசுனா தமிழில் பேசுனா எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு கலந்து பேசுவார். அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது அந்த வாய்ஸு. அது போல் ரஞ்சிதாவுக்கு அதிகமாக வேலை இல்லை, ஏன்னா கூடவே இருக்கிற வேலை. ரெண்டாவது வந்து ஒரு பாட்டு 2 பாட்டு பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மோகினிக்கு அதிகமாக வேலை இல்லை அந்த படத்தில். ஹீரோயினிக்கெல்லாம் அதிகமாக வேலை இல்லை, ஏன்னா ஹீரோக்களே 3 பேர் இருக்கிறாங்க. அது போல் மன்சூர் அலிகான் பெரிய டான் இருக்கிறாரு. அப்புறம் பார்த்து கசன் கான் இருக்கிறாரு, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த படத்தில் வந்து அதிகமாக ஸ்பேஸ் எடுத்துக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் தான். விஜயகாந்த் சார் வந்து இப்போ செகண்ட் ஹாப்புக்கு தான் வருவார், கிட்டத்தட்ட செகண்ட் ஹாப்புக்கு தான் வருவார். ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து ஒரு 10 மணி நேரம் 10 நிமிஷம் இருக்கும்போது தான் வருவார். அது போல் செகண்ட் ஹாப் ஃபுல்லாகவே அவர் தான் ஸ்கோர் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் வந்து கிளைமேக்ஸில் பண்ணக்கூடிய ஒரு பெரிய சாகசம் இருக்குது. இந்த உண்மையிலே இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஃபைட்டு ஒவ்வொன்றும் தரமான ஃபைட்டு. அதாவது ஃபைட்டு ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இல்லாமல் அந்த ஃபைட்டு முடிக்கிறதே கிடையாது. அந்தளவுக்கு வச்சு தரமாக செய்வாங்க இந்த படத்தில். அதுபோல் இந்த படத்தில் நிறைய இடத்துல க்யூட்டான காமெடி கேப்டன் அவர்கள் அங்கங்கே சூப்பராக பண்ணியிருப்பார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரசித்து பார்த்தேன். அதுபோல் இந்த படத்தில் விவேக்கினோட காமெடி வந்து இந்த படத்தில் ப்ளஸ் அந்த மாதிரி சொல்லணும். ஏன்னா அவர் மாட்டிக்கிட்டு முழிக்கிற இடமும் சரி, அவர் வந்து தப்பிச்சு போகிற இடம், அப்புறம் வந்து தீவிரவாதிகள் மாதிரி வேஷம் போட்டு வர இடம், நிறைய இடங்கள் வந்து விவேக் நல்லாவே ஸ்கோர் பண்ணி வச்சிருப்பாரு. அதுபோல் கூடவே இருக்கிற தியாகும், ரத்தன் அண்டு பிலி சிவம் அவங்க ரெண்டுத்துக்கு வந்து ஒரு அவர் எச்சான ஸ்பேஸ் இருந்தாலும் கூட பிலி சிவத்துக்கு ரொம்ப கம்மி தான் ஸ்பேஸு. அப்புறம் ரத்தன் வந்து இந்த படத்தில் ஓரளவுக்கு நல்லா ஸ்பேஸ் கொடுத்து நடிக்க வச்சிருக்கிறாங்க. அதுபோல் இந்த படத்தில் வந்து காசன் கான் ரொம்ப எதிர்பார்த்தோம். அவர் வந்து கிளைமேக்ஸில் ரொம்ப டம்மி ஆயிடுறாரு. ஏன்னா அவர் இன்னும் கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். இன்னொன்று விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டுக்காரங்களே உள்நாட்டை வந்து காட்டி கொடுக்கறது இந்த படத்தில் இந்த படத்தில் இருந்தால் தீவிரவாதிகளை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் விஜயகாந்த் சாருக்கு உருவானதுக்கு காரணமே இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் அத்தியாயம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் தாயகம். இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா இந்த படத்தை வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய சீனை நான் சொல்லாம விட்டுட்டேன். இந்த படத்தை நீங்கள் முழுசும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி நான் இன்னைக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு டைம் கிடைச்சா தாயகம் படத்தை பாருங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.